வணக்கம். உங்கள் வழக்கறிஞர் முத்துக்குமார், மதுரை. மகள் என்ற ஒரே காரணத்திற்காக உங்களுக்கு சொத்து தர மறுக்கிறார்களா? 2005 சட்டம் உங்களுக்கு சொத்தை கொண்டு சேர்க்கும். ஒரு தந்தை பூர்வீக சொத்தை தான் விரும்பிய நபர்களுக்கு தான செட்டில்மெண்ட் எழுதி வைக்கிறாரா? கவனிக்க வேண்டிய விஷயம். முடியாது. பெண்களுக்கான உரிமைகளை 2005 சட்ட திருத்தத்தின் மூலம் மிக தெளிவாக சட்டம் வகைப்படுத்தியுள்ளது. நம்ம ஊரில் பல குடும்பங்கள் இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள வர்ற மிகப்பெரிய சட்ட போராட்டமே பூர்வீக சொத்தை பிரித்து கொள்வது தான். தாத்தா காலத்து சொத்து, அப்பா காலத்து சொத்தை யாருக்கு எவ்வளவு பங்கு, பெண்களுக்கு உண்டா இல்லையா என்ற கேள்விகள் தினசரி நீதிமன்றம் படியேறி வருகின்றன. முதல்ல பூர்வீக சொத்து என்ன அப்படின்னா என்ன? உங்கள் தந்தை பாட்டனார் அல்லது முப்பாட்டனார் வழிமுறையாக தகப்பனாருக்கு உங்கள் குடும்பத்துக்கு சேருவது பாகப்பிரிவினை செய்யப்படாத சொத்து பூர்வீக சொத்து என்று அழைக்கப்படும். இதில் இருக்கும் முக்கியமான நுணுக்கம் என்னவென்றால், பூர்வீக சொத்து பிறப்பாலேயே வாரிசுகளுக்கு உரிமை விடுகிறது. பலரும் நினைப்பது போல பூர்வீக சொத்துக்களில் ஆண்களுக்கு மட்டும்தான் உரிமை என்பதில்லை. 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மத்திய அரசின் இந்து சக்சஷன் அண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் பூர்வீக சொத்தில் சரிசமமான பங்கை வகுத்திருக்கிறது. அதாவது ஒரு குடும்பத்தில் மகனுக்கு என்ன உரிமையோ அதே பங்குதாரர் கோபார்சனர் உரிமை மகளுக்கும் உண்டு. பிறப்பாலேயே சட்டப்படி கிடைத்து விடும். அது இங்கேதான் பலரும் ஒரு மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள். பூர்வீக சொத்தை ஒரு தந்தை நினைத்தால் தனக்கு பிடித்தமான ஒரு மகனுக்கோ அல்லது வேறு யாருக்கோ முழுமையாக இது போன்ற உயில் எழுதி வைத்து விட முடியாது. அவருக்கு அந்த அதிகாரமும் கிடையாது. அவர் உயில் எழுத வேண்டும் என்றால் சட்டப்படி அந்த பூர்வீக சொத்தில் அவருக்கு என்ன பங்கோ நோஷனல் ஷேர் அது மட்டுமே எழுதி வைக்க முடியும். முழு சொத்தையும் எழுதினால் அந்த உயில் சட்டப்படி செல்லாததாக ஆகிவிடும். மற்ற வாரிசுகள் அதை நீதிமன்றத்தில் தாராளமாக எதிர்க்கலாம். பூர்வீக சொத்துக்களை பிரிக்கும் போது வாரிசுகள் அனைவரும் ஒன்றிணைந்து முறையான பாகப்பிரிவினை ஆவணம் பதிவு செய்து தயாரித்து பதிவு செய்வதுதான் பிற்கால சிக்கல்களை தீர்க்கும் ஒரே வழி. சொத்துரிமை வழக்குகளுக்கும் முறையான சட்ட ஆலோசனை தேவை. சட்டம் அறிவோம், விழிப்போடு இருப்போம். இணைந்திருங்கள். MM லீகல் சொல்யூஷன்ஸ், மதுரை. உங்கள் வழக்கறிஞர் முத்துக்குமார், மதுரை. நன்றி.